அப்போ வந்து இது வந்து என்ஜினும் ஓடல. ஸோ அப்போ வந்து மனித சக்தி காட்டிலும் ஒரு மிகப்பெரிய சக்தி உலகத்தில் இல்லைன்றது நிரூபணம் தான் இப்போது நடந்த நிகழ்ச்சி இது. ஸோ ஹியூமன் பவர் அவங்கள இன்வால்வ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1500 2000 பேர் அந்த இடத்துல பணிபுரிந்து 1,60,000 லிட்டரை நம்ம வந்து இது நாள் வரல கிட்டத்தட்ட வந்து 30ஆம் தேதியிலேருந்து இது நாள் வரல எடுத்துருக்கோம். அதை அதான் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20% அந்த பணி இன்றைக்கி முடிஞ்சிடும். தட்டு அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸில் வந்து ஒரு 1 மீட்டர் 2 மீட்டர்ஸில் இருந்தது இப்போ வந்து ஒரு சென்டிமீட்டர் கணக்கில் வந்து லேயர் வந்துடுச்சு. ஸோ அது வந்து ஈஸியாக சக்கர் மிஷினில் வந்து அப்சர்வ் பண்ணிட்டோம். ஸோ டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்போது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்போது தான் வலிக்காது. இப்போ வந்து அது வந்து கொஞ்சம் வந்து அந்த ஆயில் வந்து தின்னதுனால கம்ப்ளீட்டாக வந்து அப்சர்வ் பண்ணிடுற நிலைமைக்கு நிச்சயமாக வந்துடும். ஆழ்கடலில் எங்கேயுமே எண்ணெய் படலம் கிடையாது. அதெல்லாம் வந்து யாருமே வந்து அது குறித்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ராக்கை வந்து வாஷ் பண்ணோம். ஸோ ராக் வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஸோ அவங்கள என்கேஜ் பண்ணி ஹை ப்ரெஷரில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பயோ மெத்தடில் பவுடர்ஸ் ஃபார்ம் பண்ணி அடித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ராக் எல்லாம் க்ளீன் ஆகிடும். அதன் பிறகு இந்த அதர் தான் வந்து 85% 15% ஸ்பில்லோவர் வந்து நம்முடைய மெரினா பீச், எலியட்ஸ் பீச்சு, அதே போல் பெசன் நகர், இந்த மாதிரி இடங்கள், நீலாங்கரை, இந்த மாதிரி இடங்கள்லாம் கம்ப்ளீட்டாக வந்து எல்லா பணியும் வந்து முடிவு பெறு தரவாயில் இருக்குது. அதை பற்றி இன்னொரு 5% இருந்தால் கூட அதுவும் முடிஞ்சிடும். டோட்டலாக ஃபுல்லாக முழுமையான அளவுக்கு பார்த்திங்கன்னா அம்மாவுடைய அரசு எந்திரம் முடுக்கி விடப்பட்டு அந்த என்விரான்மெண்ட் பொல்யூஷன் இது வந்து 2 கப்பலால் ஏற்படுத்தப்பட்ட எதிர்பாராத ஒரு ஹியூமன் எரரில் ஏற்பட்டது இது. அதனால் அந்த பிரச்சனை வந்து நம்ம வந்து ஒரு வெற்றிகரமாக வந்து கையாளப்பட்டது. தவிர 2வது கொஸ்டின் வந்து நீங்கள் கேட்டது இதனால் மீன் கண்டிப்பாக நான் வந்து தொடர்ச்சியாகவே சொல்லிகிட்ருக்கேன். முதல்ல ஒரு பேசிக்காக வந்து நம்முடைய பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய ஊடகத்துறை சார்ந்த நண்பர் புரிந்து கொள்ளணும். முதல்ல இந்த மீனே வந்து பார்த்திங்கன்னா ஆழ்கடலில் தான் பிடிக்கப்படுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது ஆழ்கடல் மீன். இது திரும்ப சொல்கிறேன், இட்ஸ் நாட் ஷோர் ஃபிஷிங். அண்மை கடல்லையோ இல்லைன்னா கடலோரமே பிடிக்கப்படுற மீனே கிடையாது இது. அதனால் தயவுசெய்து பாவம் இன்றைக்கி கூட நான் வந்து ஏன் இந்த இதில் வந்து ப்ரெஸ் மீட்டுக்கு ஒரு 1/2 hour லேட்டாக வந்தேன்னா வீட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து என்னை சந்திக்கிறதுக்கு எல்லா மீன் மார்க்கெட்லேருந்து இப்போ லேடிஸ் இருந்துச்சு. அவங்களாம் யார்? எல்லா ஆதரவற்றவர்கள், விதவைகள், வயதானவர்கள், கடலில் சென்று காணாமல் போனவர்கள், அவருடைய மனைவி, அவங்க வாரிசு, இப்படி தான் வந்து அவங்க அன்றாட பிழைப்பு. ஒரு நாளைக்கு 500 1000 ஒரு மீன் விற்றாங்க. நம்முடைய ஊடகத்தின் நண்பர் தயவுசெய்து உதவி செய்யணும். மீன் வந்து நல்ல உணவு, நான் அடிக்கடி சொல்கிறேன், நல்ல உணவு, சத்தான உணவு, புரதமான உணவு, கரோட்டி நிறைந்த உணவு, செலின் நிறைந்த உணவு, கேன்சரே வராத உணவு. கோஸ்டல் சைடில் நீங்கள் எடுத்து பார்க்கணும். மீன் வந்து 100% சாப்பிட்றவங்களுக்கு 100 வயசு வரையில் வாழலாம். கண்ணாடியும் போட வேண்டிய அவசியம் கிடையாது. நான்லாம் 55 வயசு மேலே தான் கண்ணாடி போட்டேன் நான். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ன்றதே வரையே வராது, கொலஸ்ட்ரால் வராது, குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ராலே இருக்காது. ஹியூமன் இது வந்து இன்டேக் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மீன் சாப்பிட்றோமோ அவ்வளோ அவங்களுடைய வாழ்நாள் கூடும். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா முழுமையான அளவுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் ஆத்தென்டிகேட்டடாக பரிசோதித்து தான் சொல்கிறோம். பொதுவாக வந்து ஆரோக்கியம் தரும் உணவுன்றது மீன் இயற்கையான நல்ல உணவு, சத்தான உணவு, எளிதாக ஜீரணம் ஆகக்கூடிய உணவு அப்படின்னு நான் சொன்னாலும் கூட இந்த பிரச்சனைக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம், அப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம் சார் கேட்கலாம். டெஸ்ட் பண்ணோம். நம்மளுடைய டீன் வந்திருக்கிறாரு, ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி டீன் மிஸ்டர் ஃபெலிக்ஸ். அவர் இப்போ வந்து என்ன சாம்பிள்ஸ் எடுத்தோம், இங்கேருந்து நம்ம புலிக்காட்டிலேருந்து மாலிபுரம் சாம்பிள்ஸ் எடுத்து அதை டெஸ்ட் ரிப்போர்ட்டெல்லாம் இப்போ சொல்லுவார். தயவுசெய்து வெளியுறவு சொல்லுங்கள், அவங்களுக்கு வாழ்க்கை கொடுங்க. பாவம் அவங்க ஒரு நாளைக்கு 750 ரூபா 500 அவங்க வந்து வாழ்வாதாரம் போச்சு, போட்டு ஓடல, கட்டுமரம் ஓடல இதால். அதனால் அவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்யுங்க. நீங்கள் அதுதான் வேண்டுகோளாக நான் இங்கே வைக்கிறேன் நான். அதே போல் சில கடைக்காரங்க மீன் சாப்பிடான்னு சொல்லிவிட்டு எழுதி போட்டால் அவங்க மேலே வந்து கடுமையான நடவடிக்கை நிச்சயமாக வந்து நாங்கள் எடுப்போம். அரசு எடுக்க தயங்காது. இந்த நேரத்தில் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வீணாக வந்து பரப்புனா அவங்க மேலேயும் வந்து கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப்பில் இருந்தாலும் சரி, அதே போல் வேறு எந்த இதாக இருந்தாலும் சரி அவங்க மேலே நிச்சயமாக நடவடிக்கை. ஏன்னா ஒரு ஆத்தென்டிகேட்டடாக பாதிப்பு இல்லைன்னு சொல்லும்போது ஒட்டுமொத்தமாக பார்த்தா ஒரு ஏழைகள், ஒரு ஆதரவற்றவர்கள், விதவைகள்,
அவங்க கடலுக்கு போய் தொழில் செஞ்சு காணாமல் போனவங்க, மிஸ் ஆனவங்க, அவங்க வந்து வாழ்வாதாரம் இது. அதனால் அதில் வந்து தயவுசெய்து விளையாடக்கூடாது. அதுதான் வந்து தாழ்மையான கருத்து. சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு என்னென்ன வந்து டெஸ்ட் பண்ணோம், எப்படி பண்ணோம் அப்படின்றத நம்முடைய டீன் வந்து வர சொல்லியிருக்கோம். அவங்க வந்து இப்போ வந்து ப்ரீஃப் பண்ணுவார். அதன் பிறகு வேறு எந்த கேள்வி இருந்தாலும் என்ன கேட்கலாம். இப்போ வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்காக வந்து லீக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1 டன்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அதான் கூட என்ன கூட கேட்டாங்க ஆரம்பத்தில் சார் ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து அவ்வளோதான் லீக் இருந்தது. அதான் சட்டசபையில் முதல் நாள் நான் சொன்னப்போ 1 டன் அளவு இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது லீக்கேஜ் இதை வர வர இப்போ லீக்கேஜ் டோட்டலாக அரெஸ்டட். இப்போ வந்து இப்போ ஷிப் ரெண்டுமே வந்து கஸ்டடி ஆஃப் தி இது காமராஜ் போர்ட்டு. அதனால் லீக்கேஜ் டோட்டலி அரெஸ்டட். இப்போ வந்து அந்த ஆயில் வந்து எல்லாமே வந்து இங்கே ராமகிருஷ்ணர் வந்துட்டு அதை வந்து இப்போ செக்ரேட் பண்ணு. ஸோ ஒவ்வொரு ஆயிலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 85% ஆயில் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இன்ஸ்டன்ட்டில் ஃபஸ்ட் டேயில் வந்து 2000 பேர் செய்யலாம். அதே 50% பண்ணும்போது 2000 பண்ணணும். ஒரு 70% பண்ணும்போது 2000 பண்ணோம். இப்போ வந்து குறைவாக இருக்கும்போது வந்து 2000 பேர் பண்ணுறது அர்த்தம் இல்லையே. அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் எண்ணிக்கை வந்து குறையும். அதனால் நமக்கு வந்து என்ன அல்டிமேட்டாக சொன்னபடி எடுத்தாங்களா? இப்போ நான் அன்றைக்கே சொன்னேன், நான் முதல் நாளே இது எப்படி பார்த்தாலும் வந்து சில பத்திரிகைகளும் எழுதினாங்க. இப்போ வாழ்வாதாரம் வந்து 10 நாள் வந்து மீனவர்களுக்கு பாதிக்கணும். ஏன் அப்போ கேட்டாங்க ஒருத்தர் 10 நாள் ஆகும். கண்டிப்பாக ஆகணும். 10 நாள் ஆகிப்போச்சு. சொன்னது நடந்ததா? அதனால் நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணோம் கரெக்டாக. அதனால் வந்து 10 டேஸில் இப்போ வந்து இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி ஆளை பற்றி எவ்வளோ இன்னும் வந்து தேவையோ அது வந்து இப்போ சென்னை போர்ட் ட்ரஸ்ட் கேட்டாலும் சரி, இல்லை கோஸ்ட் கார்டு கேட்டாலும் சரி, இல்லை எண்ணூர் போர்ட் கேட்டாலும் சரி, 10,000 பேர் கேட்டால் கூட சரி, இல்லை 1,00,000 பேர் கேட்டால் கூட சரி, அதுக்கு முழுமையான அளவுக்கு அந்த எம்ப்ளாய்மெண்ட் வந்து அங்கே வந்து கொடுத்து அந்த வேலையில் இன்வால்வ் பண்ணி இந்த பணியை முடிப்பதற்கு அம்மாவுடைய அரசு தயாராக இருக்கிறது. அதுதான் நான் வந்து சொல்கிறேன். இப்போது இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்முடைய மீனவர்களுக்கு அம்மாவுடைய அரசு ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா மீனவர் சேமிப்பு நிவாரண திட்டம் ஆண்களுக்கு பெண்களுக்கு, அதே போல் லீன் சீசனில் கொடுக்குறது, அதே போல் வந்து தடை காலத்தில் கொடுக்குறது, இதெல்லாம் மாநில அரசு திட்டம். அதில் வந்து எந்த காலத்தில் அளவுக்கு அம்மா அரசு முழுமையாக செஞ்சிட்ருக்கு. இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா முழுமையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இஷ்யூ தட்டு வந்து ஒரு ப்ரைவேட் கப்பல், தனியார் கப்பல்கள் 2 அந்த மேப்பிலும் காஞ்சிபுரமும் 2 மோதி கொண்டதில் வந்து ஏற்பட்ட விபத்து. அப்போ லைபிலிட்டி யார்? இன்சூரன்ஸ் தான். ஸோ இன்சூரன்ஸ் வந்து நம்ம வந்து கிளைம் வச்சுருக்கோம். இன்சூரன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் படிக்கிறேன், தயவுசெய்து நீங்கள் நோட் பண்ணிங்க. அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான அளவுக்கு வந்து சர்வே எடுத்துகிட்டு வரும். பிடிப்பாது இதில் வந்து பேப்பர் கொடுங்க. நீங்கள் தயவுசெய்து நோட் பண்ணிங்க. இப்போ களம் 3 அதில் போனால் மொத்தம் வந்து இந்த எண்ணெய் படலத்தால் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்பட்டது ஒரு கருத்தில் கொண்டு எவ்வளோ வந்து காம்பன்சேஷன் நாங்கள் கேட்குறோம் அப்படின்றது உங்களுடைய கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் பாதிக்கப்பட்ட மீனவர்களுடைய எண்ணிக்கை வந்து 19,790. பாதிக்கப்பட்ட மீனவ மகளிரின் எண்ணிக்கை 17,605. பாதிக்கப்பட்ட மீன் விற்பனையில் ஈடுபடும் வயது முதிர்ந்தவர்கள் 1000 பேர். பாதிக்கப்பட்ட மீன்பிடி தொழில் சார்ந்த தொழிலாளர்கள் 5,600 பேர். பரிந்துரைக்கப்படும் மொத்த தொகை, அதாவது இந்த திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மட்டும் 49,43,750 ரூபாய். 49 கோடியே 49,43,750 கோடி ரூபாய்.